Hey friends, நான் சரண்யா. எனக்கு அரௌண்ட் 9 years of experience, IT experience இருக்கு. இப்போ நான் ஒரு MNC கம்பெனியில் வந்து டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலில் நம்ம இப்போ என்ன நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனாக்கா, டியூட்டோரியல் வீடியோஸ் இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் போடுற வீடியோ. ஸோ இதில் ஏதாவது நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும், மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் போக கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்களும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறேங்க, என்னென்ன நான் மிஸ்டேக் பண்ணுறேன், என்னென்னலாம் நான் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்கு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் நீங்கள் வந்து யாரெல்லாம் SQL லேர்ன் பண்ணணும் சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ் as well as working professionals also who are already learners. For them also it will be very useful. And நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது SQL வாட் இஸ் SQL? ஃபஸ்ட்டு கொஸ்டின், SQLனா என்ன? SQLன்னு சொல்லும்போது இதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் இதான் சொல்லுவோம். இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், ஸ்பெஷலி டேட்டா பேஸோட பேசுகிறதுக்கு யூஸ் ஆகுது. சிம்பிளாக சொன்னால் SQL நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண, ரிட்ரைவ் பண்ண, அப்டேட் பண்ண, டெலீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டேட்டா பேஸில் சேவ் பண்ணியிருக்கோம். நம்ம SQL யூஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயி பற்றின ஒரு கம்ப்ளீட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலராக ஒரு எம்ப்ளாயி எடுத்துகிட்டு அந்த எம்ப்ளாயி எப்போ ஜாயின் பண்ணாங்க, எப்போ வந்து சேலரி அவங்க கடைசியாக எப்போ ஹைக் வாங்கினாங்க, அவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் வந்து ரெக்கார்டு. அவங்களோட ஒரு கம்ப்ளீட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்போல்லாம் வேணுமோ அதை வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அதை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணி பார்க்கலாம். மேனிப்புலேட் மீன்ஸ் இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறம் ஹைக் கொடுக்கணும். ஸோ அந்த டேட்டா வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து நம்ம சேவ் பண்ண தேவையில்லை. ஒன் டைம் நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணோன்னா எப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்போல்லாம் நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், அதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து இது வந்து SQL லாங்குவேஜ் வந்து இஸ் யூஸ்டு டு இன்ட்ராக்ட் வித் டேட்டா பேஸஸ். நம்ம ஒரு டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜ் தான் வந்து SQL லாங்குவேஜ். இது வந்து SQLனு சொல்லலாம், SQLனு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம SQLனா என்னென்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் SQL கமெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி நம்ம டேட்டா பேஸில் வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து அதுக்கு டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் வந்து SQL லாங்குவேஜ் சொல்லிட்டோம். SQL லாங்குவேஜை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னா SQL கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து மேஜராக பார்த்தோம்னாக்கா 5 மேஜர் கமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து DDL, செகண்ட் DML, தேர்ட் ஒன் DQL, ஃபோர்த் ஒன் TCL, ஃபிஃப்த் ஒன் TCL. இதில் நம்ம ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தாக்கா DQL, டேட்டா குவரி லாங்குவேஜ். செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து கொரி பண்ணி எடுக்க முடியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், செலக்ட் எதுவாக இருந்தாலும் சரி செலக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொரியை வந்து ரைட் பண்ணவே முடியும். ஸோ இது வந்து கொரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்ட் டேட்டா கொரி லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா DDL வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. டேட்டா பேஸ் வந்து இது எக்ஸாம்பிள், இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குனாக்கா கிரியேட், ஆல்டர், ட்ராப். ஒரு டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ண, மாடிஃபை பண்ண இது வந்து யூஸ் ஆகும். லைக் டேபிள் க்ரியேட் பண்ணணுன்னாலும், ஒரு டேபிளை வந்து டெலீட் பண்ணணுன்னாலும், ஒரு டேபிள் ஆல்டர் பண்ணணுன்னாலும் DDL வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி DDL கமெண்ட்ஸ் வந்து ஆட்டோ கமிட். இதை நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து கமிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிங்கனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடும். அதே மாதிரி ஆல்டர் பண்ணுறீங்க, ட்ராப் பண்ணுறீங்க, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே சேவ் ஆகிடும். நம்ம வந்து கமிட்டுன்னு சொல்லிட்டு கீவேர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் DML அப்படி கிடையாது. DML வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவை ஏதோ ஒரு ஆப்ரேஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். லைக் மேனிப்புலேஷன் மீன்ஸ் இட்ஸ் லைக் அ கால்குலேஷன் வச்சுக்கலாம்.
ஏதோ ஒன்று அந்த டேட்டா வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணணுன்னாக்கா அதுக்கு என்னென்ன கீவேர்ட் யூஸ் பண்ணால் இன்சர்ட், அப்டேட், டெலீட். இந்த டிஎம்எல் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோன்னா அதை கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கமிட் கீவேர்ட் கொடுக்கணும். கமிட் கொடுத்தா தான் அது சேவ் ஆகும். இப்போ நம்ம கமிட் கொடுக்கலனாக்கா அது சேவ் ஆகாது. அந்த செக்ஷனில் மட்டும் அது வந்து சேவ் ஆகிருக்கும். நம்ம ஒன்ஸ் அந்த செக்ஷன்லேருந்து லாக் அவுட் ஆனாக்கா அதுவும் போயிடும். ஸோ இது வந்து சேவ் ஆகாது. நீங்கள் எவ்வளோ தான் இன்சர்ட் பண்ணாலும் சரி, அப்டேட் பண்ணாலும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி, நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் இது கமிட் ஆகும். சேவ் பண்ணலைன்னா டேட்டா வந்து சேவ் ஆகாது. இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். டிசிஎல் மீன்ஸ் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த டேபிள் க்ரியேட் பண்ண உடனே அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். அது வந்து மற்ற யூசர்ஸ்க்கு வந்து விசிபிளாக இருக்காது. ஏன்னாக்கா அதில் நீங்கள் தான் வந்து ஓனர். நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் வந்து கொடுக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்கீமாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கீமாலேருந்து மற்ற யூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் கிராண்ட் கொடுத்தா தான் அது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டேபிள் வந்து இப்படி ஒரு டேபிள் இருக்குன்றது விசிபிள் ஆகும். அப்படி நீங்கள் கொடுக்கலனாக்கா அது விசிபிள் ஆகாது. ஸோ வித்தவுட் கிராண்ட் டேபிள் வந்து யாருக்குமே வந்து இது ஆகாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணதும் டேபிள் ஆக்சஸ் கொடுக்கணும். கிராண்ட் ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். கிராண்ட்டு வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக எந்தெந்த ஸ்கீமா கொடுக்கணும், எந்தெந்த யூசர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து கிராண்ட்டில் வந்து அந்த ப்ரிவிலேஜஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கிராண்ட் வந்து ஒரு ஸ்கீமாக்கு ஒரு யூசருக்கு கொடுத்துட்டீங்க. பட் இப்போ வந்து அந்த யூசருக்கு அந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை கொடுக்கக்கூடாதுனாக்கா நீங்கள் வந்து ஆக்சஸ் வந்து ரிவோக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ரிவோக். நெக்ஸ்ட்டு டிசிஎல் வந்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து கமிட், ரோல்பேக், சேவ் பாயிண்ட் இருக்குது. கமிட் எதுக்குன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ டிடிஎல்லாம் வந்து இம்ப்ளிசிட் கமிட்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே கமிட் ஆகிடும். இப்போ டிஎம்எல்லாம் எக்ஸ்பிளிசிட் கமிட். நீங்கள் கமிட்டின் கீவேர்ட் கொடுத்தா மட்டும்தான் கமிட் ஆகும். நீங்கள் கமிட்டின் கொடுக்கலன்னா அது கமிட் ஆகாது. இதுதான் வந்து கமிட்ன்றது ஒரு சேவ் பட்டன், அவ்வளோதான். ரோல்பேக்ன்றது ஒன்றும் இல்லை. இட்ஸ் லைக் அன்டு கமெண்ட் இன் வேர்ட் ஃபைல். ஒரு அன்டு கமெண்ட் மாதிரி தான். நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இது வேண்டாம், ரோல்பேக் பண்ணணும், அன்டு பண்ணணுன்னாக்கா நீங்கள் ரோல்பேக் யூஸ் பண்ணி அன்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் பாயிண்ட். சேவ் பாயிண்ட் லைக் கமிட், ரோல்பேக் மாதிரி சேவ் பாயிண்ட்டு ஒரு டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். நீங்கள் சேவ் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து நம்ம ஓவராலாக வந்து ஒரு சேவ் பாயிண்ட் நம்ம ஓவராலாக சேவ் பாயிண்ட்டே கொடுக்காம நம்ம ரோல்பேக் கொடுத்தோம்னாக்கா என்டையர் டிரான்சாக்ஷனுமே வந்து ரோல்பேக் ஆகிடும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம ஒரு பார்ட் நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் உடனே சேவ் பாயிண்ட் கொடுத்துட்டு பார்ட் பை பார்ட் பண்ணுறேன்னா எனக்கு பர்டிகுலராக ஒரு செக்ஷன் மட்டும் ரோல்பேக் பண்ணணுன்னா அந்த ரோல்பேக் எந்த சேவ் பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து ரோல்பேக் கொடுக்கணும்னாக்கா பர்டிகுலராக அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் நான் ரோல்பேக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த 5 கமெண்ட்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். நெக்ஸ்ட்டு எஸ்கியூஎல் டேட்டா டைப்ஸ். எஸ்கியூஎல்ல டேட்டா டைப்ஸ் காமனாக எல்லா லாங்குவேஜஸ்லையுமே டேட்டா டைப்ஸ் இருக்கும். எஸ்கியூஎல்லையும் வந்து டேட்டா டைப்ஸ் இருக்குது. நியூமரிக், ஸ்ட்ரிங், டேட் டைம், பூலியன். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எஸ்கியூஎல் கிளாஸஸ். இது வந்து ரொம்ப முக்கியமானது. எஸ்கியூஎல் கிளாஸஸ் என்னன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர் கிளாஸ். இப்போ வந்து நான் வந்து எனக்கு ஒரு டேபிள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே எனக்கு ஒரு டேபிள் வேணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தா கம்ப்ளீட்டாகவே எனக்கு அந்த டேபிள் வந்துடும். இப்போ நான் அதில் வந்து எனக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு ஒரு ரமேஷ்ன்ற ஒருத்தரோட ரெக்கார்ட் மட்டும்தான் வேணும். ஆனால் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தேன்னா பர்டிகுலராக எத்தனை வருஷம் அந்த ரெக்கார்டு இருக்குது, அந்த டேபிளில் எத்தனை வருஷத்தோட ரெக்கார்டு இருக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ எனக்கு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதுவாகும். அதில் 1 lakh ரெக்கார்டு இருக்கலாம், 10 million ரெக்கார்டு இருக்கலாம், என்டையர் ரெக்கார்டு வரும். இதே நான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி எனக்கு வேர் நேம் ஈக்குவல் டு ரமேஷ்னு கொடுத்தேன்னா எனக்கு பர்டிகுலராக அந்த ரமேஷ்னு இருக்கிற ரெக்கார்டு மட்டும் வரும். எனக்கு டைமிங் சேவ் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொரி ஃபாஸ்டராக இருக்கும் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது. எனக்கு என்னோட ஒர்க்கும் ஈஸியாகிடும். நான் ஒரு ரெக்கார்டாக சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக வேர் கிளாஸ் யூஸ் பண்ணேன்னா எனக்கு பர்டிகுலராக என்ன வேணுமோ அது கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு
ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணி இது லைக் ஆர்டர் பை எப்படின்னாக்கா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ ஆர்டர் பை யூஸ்வலாக நான் வெறும் ஆர்டர் பை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது பை டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இல்லை டிசெண்டிங் ஆர்டர், இப்போ வந்து நீங்கள் டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா அது எப்படி இதுவாகும்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இப்போ நீங்கள் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே தான் போய் இன்சர்ட் ஆகும். ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, அப்போ உங்களுக்கு வந்து ரீசெண்டாக இன்சர்ட் பண்ணுற ரெக்கார்ட்ஸ் எனக்கு வேணும். அப்போ ஆர்டர் பை இந்த பர்டிகுலர் எந்த ரெக்கார்டோ, இப்போ எனக்கு வந்து ஐடி காலம் வேணும், இல்லை நேம் காலம் வேணும், அதை 1 2 அப்படியும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 1னாக்கா ஃபஸ்ட் காலம், 2னா செகண்ட் காலம், அந்த மாதிரி வரும். எனக்கு டிசெண்டிங்கில் வேணும் அப்படின்னா டிஎஸ்சி அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா டிசெண்டிங் ஆர்டரில் வேணும். அசெண்டிங் ஆர்டர் பை டிஃபால்ட்டாகவே வரும். அதனால் அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் குரூப் பை கிளாஸ் வந்து ஒரு லைக் டீடுப்ளிகேஷன். ஒரு கிளாஸ் வந்து குரூப் பண்ணிடும். ஒரு ரெக்கார்ட்ஸை வந்து குரூப் பண்ணி சிங்கிளாக நம்ம கொடுத்துரும். அதுதான் குரூப் பை கிளாஸ். இப்போ குரூப் பை ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்கா கண்டிப்பாக குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். குரூப் ஃபங்க்ஷன் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக குரூப் பை பற்றி பார்க்கலாம். ஹேவிங் வந்து என்னென்னாக்கா, இது வந்து அகெயின் இது வந்து குரூப் வந்து ஃபில்டர் பண்ணும். ஹேவிங் கவுண்ட் ஆஃப் கிரேட்டர் தென் 1, இந்த கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தாக்கா அந்த மாதிரி. இதுவும் அகெயின் வந்து குரூப் வைஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது தான் ஹேவிங் கிளாஸ். லிமிட் டாப், இது வந்து என்னென்னாக்கா லிமிட். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சாம்பிளாக ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் போதும். அதில் வந்து நீங்கள் நார்மலாக எடுத்திங்கனாக்கா ஒரு 500 ரெக்கார்ட்ஸ் ஃபெச் பண்ணும். எனக்கு வந்து 500 ரெக்கார்ட்ஸ் 50 ரெக்கார்ட்ஸ் வேணாம், எனக்கு ஜஸ்ட் டாப் 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும் வந்தால் போதும்னாக்கா நீங்கள் லிமிட் கிளாஸ் யூஸ் பண்ணி ரோஸை வந்து லிமிட் பண்ணிக்கலாம். டாப் லிமிட், இது வந்து ரோஸை வந்து லிமிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த லிமிட் கிளாஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஜாயின்ஸ், எஸ்கியூவில் இருக்கிற ஜாயின்ஸ். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லா எஸ்கியூல் இன்டர்வியூஸ்லையுமே கேட்குற கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இது ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஓகேவா? பேசிக் காமனான ஜாயின்ஸ் என்னென்னாக்கா இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின். இன்னர் ஜாயின்னா இட் ரிட்டர்ன்ஸ், இது என்ன பண்ணுனாக்கா 2 டேபிள் இருக்குது, டேபிள் ஏ டேபிள் பி இருக்குது. இந்த 2 டேபிள்லையும் இருக்கிற மேட்சிங் ரோஸை மட்டும் கொடுக்கறது தான் இன்னர் ஜாயின். அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் கொடுக்காது. இதே லெஃப்ட் ஜாயின் என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன்ஸ் ஆல் லெஃப்ட் சைட் டேபிளில் வந்து எல்லா ரோஸுமே வந்து கொடுத்துரும். வெதர் இட் மேட்சிங் ஆர் நாட் மேட்சிங், அது மேட்ச் ஆகுதோ இல்லை மேட்ச் ஆகலையோ, பட் எல்லா ரெக்கார்ட்ஸுமே கொடுத்துரும். பட் ரைட் சைட் டேபிளில் மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் ஃபெச் பண்ணும். ஸோ அதுக்கு தான் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லெஃப்ட் சைடு வந்து எம்ப்ளாயி டேபிள் இருக்குது, எனக்கு எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் வேணும். பட் டிபார்ட்மெண்ட் டேபிளில் வந்து எந்தெந்த எம்ப்ளாயிஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இதுவாக இருக்கோ, மேப்பாக இருக்கோ, அந்த இது மட்டும்தான் வேணும். ஸோ எனக்கு மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ரைட் சைட் டேபிள் அண்ட் மேட்ச்டு ப்ளஸ் அன்மேட்ச்டு ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைட் டேபிளுக்கு லெஃப்ட் ஜாயின். ரைட் ஜாயின் சேம், இட் ரிட்டர்ன்ஸ் ஆல் த ரோஸ் ஃப்ரம் right side table and only matched records from left side table. இதுதான் right join. full outer join என்னன்னாக்கா இது வந்து matched and unmatched records from both the side table இது வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இன்னும் ஈக்வி ஜாயின் இருக்குது, நேச்சுரல் ஜாயின் இருக்குது, கிராஸ் ஜாயின் இருக்குது, கார்ட்டீசியன் ஜாயின் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸில் கொடுக்குறேன். இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேசிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் எக்ஸாம்பிள் தான். செலக்ட் என்ன காலம் நேம், இதுதான் வந்து ஒரு கொரி, ஒரு காமனான கொரி. செலக்ட் ஃப்ரம் வேர் ஆர்டர் பை. செலக்டில் உங்களுக்கு என்னென்ன ரோஸ்லாம் என்னென்ன காலம்ஸ்லாம் வேணுமோ அதை கொடுக்கணும். ஃப்ரம் எந்த டேபிள் நேம், வேர் என்ன கண்டிஷன், ஆர்டர் பை எதை வச்சு ஆர்டர் பை பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பை லாஸ்ட் நேம் இது கொடுத்துருக்க மாட்டாங்க, அசெண்டிங் டிசெண்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பை டிஃபால்ட் இது அசெண்டிங் எடுத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். இன்னும் நம்ம எஸ்கியூஎல்ல வந்து பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ஆரக்கல் ரிலேட்டடாக இருக்காங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எஸ்கியூஎல் வந்து ஒன்லி ஆரக்கல் சொல்ல முடியாது, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி டொமைன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் இது பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஏதாவது பர்டிகுலராக இந்த டாபிக் பற்றின டுட்டோரியல் வேணுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ்.